ஹே கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கடன் காணாமல் போகணுமா, உங்களோட பணவரவு அதிகரிக்கணுமா? அப்போது நான் சொல்கிற இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கடன் காணாமல் போகும், அதே மாதிரி உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்ல போகிற இந்த ஒரே ஒரு மெத்தடை நீங்கள் பண்ணால், நீங்கள் எவ்வளோ கடன் வச்சுருந்தாலும் சரி, அந்த கடன் உடனடியாக காணாமல் போகும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பண வரவு அதிகமாகச்சு அப்படின்னா நீங்கள் இருக்க காசை வச்சு உங்களோட கடன் எல்லாம் உங்களால் அடைக்க முடியும் இல்லையா? ஸோ இது பண வரவு அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இதை நீங்கள் பண்ணுறதுனால எவ்வளோ கோடி கடன் இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக அடைய ஆரம்பிக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம், இதை நம்ம பண்ணுறது நம்பி முழுமையாக அதில் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு விஷயமுமே நமக்காகவே நடக்கும். ஸோ இந்த யூனிவர்ஸும் நமக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய தொடங்கும். எது பண்ணுறதா இருந்தாலும் நம்பி முழு மனசோடு பண்ணுங்கள். இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பொருள் மட்டும்தான். கல்லுப்பு, அப்புறமா கிராம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிராம்பு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். வேறு எந்த பொருளுமே நமக்கு தேவை கிடையாது. கூட ஒரு கண்ணாடி பவுல் மட்டும் தேவைப்படும். கண்ணாடி பவுல் அப்படி இல்லைன்னா மண்பானையோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் தான். மோஸ்ட்லி கண்ணாடி பவுல் எடுக்க பாருங்கள். ஏன்னா அதுதான் நெகட்டிவ் எனர்ஜிஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு. கண்ணாடி பவுலில் நம்ம உப்பு போட்டு வைக்கும்போது நமக்கு அது அரிக்காமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பாலாகாமல் அப்படியே இருக்கும். அதனால் கண்ணாடி பவுல் எடுக்கிறதுக்காக பாருங்கள். அது சின்னதாக நம்ம கடைகளில் கிடைக்கும். 10 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். சின்னதாக இருந்தால் கூட போதும், ரொம்ப பெருசாக தான் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த கல்லுப்பை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கல்லுப்பு நீங்கள் எவ்வளோ பவுல் வாங்குறீங்களோ அந்த பவுல் ஃபுல்லாக கல்லுப்பை நிரப்பிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதாவது சமம் பண்ணாதீங்க. கையை வச்சு நம்ம சமம் பண்ணுவோம்லாம் அந்த மாதிரி பண்ணாமல் கல்லுப்பை நீங்கள் எடுத்து போடுறதோட அப்படியே விட்டுருங்க. ஆனால் பவுல் ஃபுல்லாக கல்லுப்பு இருக்கணும். நான் இமேஜில் காட்டுற மாதிரி நீங்கள் அது மேலே கிராம்பை வைங்க. கிராம்பை எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் கணக்கு இருக்குது. அதாவது ஒரு 7 கிராம்பு, அப்படி இல்லைன்னா 9 கிராம்புன்னு நம்ம கணக்கு இருக்குல்ல, நீங்கள் 7 கிராம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு கம்மியாகவும் வேணாம் அதிகமாகவும் வேணாம். 7 கிராம்பு மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 7 கிராம்பையும் நீங்கள் நல்லா கொஞ்சம் உடையாமல் நல்லா முழுசாக இருக்க மாதிரி கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரொம்ப நாள் ஆகி வாசனெல்லாம் போன மாதிரி இருந்தால் அது வேண்டாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்க பாருங்கள். கல்லுப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதில் தூள் உப்பு வைக்கவே கூடாது. கல்லுப்பு பேக்கெட் 10 ரூபா தான் இருக்கும். அந்த கல்லுப்பு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூபாயில் நம்மளோட நிறைய கடன் அடைய போகுது அப்படின்னா அது நமக்கு ரொம்ப மேஜிக்கலான ஒன்று தான். ஸோ அதனால் கல்லுப்பு வாங்கிக்கோங்க. ஒரு சின்ன கண்ணாடி பவுல் ஒன்று, அந்த கண்ணாடி பவுலில் ஃபுல்லாக உப்பு கொட்டிடுங்க. கிராம்பு எடுத்துட்டு அந்த மேலே கிராம்பு கொஞ்சம் ஒரு மேல் பகுதி இருக்கும்ல, கிராம்போட மேல் பகுதி, அந்த மேல் பகுதியை உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது உங்களோட இடது பக்கத்துலேருந்து வைங்க. அதுலேருந்து அப்படியே சுற்றி ஒரு பூ மாதிரி வச்சிட்டே வாங்க. ரவுண்டாக வச்சுட்டே வரணும். அந்த கல்லுப்பு பவுல் மேலே அந்த கிராம்பை நீங்கள் சுற்றி 7 கிராம்பையும் நீங்கள் வச்சுட்டு வரணும். இந்த 7 கிராம்பையும் அதில் வச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டிலையே வைக்கணும் அப்படின்னாலும் சரி, 2 இடத்துலையுமே வைக்கலாம். நல்ல பெனிஃபிட், நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் அந்த கல்லுப்பு உங்கள் கையில் வச்சுட்டு, அந்த பவுல் உங்கள் கையில் வச்சுட்டு, உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடன் எனக்கு உடனடியாக காணாமல் போகணும். நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான பண வரவு எனக்கு ஏற்படணும். என்னோடய பிஸ்னஸில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் எனக்கு நிறைய லாபம் வரணும். எனக்கு பணவரவு வந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு எந்த தடையும் இல்லாமல் பணவரவு வரணும்னு சொல்லாதீங்க. அந்த இடத்துல நம்ம தடை அப்படின்ற ஒரு நெகட்டிவான எனர்ஜியை நம்ம வைக்கிறோம். ஸோ நம்ம சொல்கிற வார்த்தை தான் நமக்கு பலிக்கும். அதனால் எனக்கு பணவரவு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அந்த பவுலை எடுத்து உங்களோட வீட்டில் இருக்க எல்லா கார்னர்லையும் காட்டுங்க.
சும்மா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாம்பிராணி ஊதுபத்திலாம் காட்டுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் சுத்த வேணாம். சும்மா எடுத்துகிட்டு போய் இந்த கார்னர் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் நில்லுங்க, அப்புறம் இந்த கார்னரில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நில்லுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயும் நிற்கும்போது இந்த இடத்துல இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் மொத்தமாக போயிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு வீடில் இருக்க எல்லா இடத்துலையுமே அந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு போய் காட்டிட்டு, அதுக்கப்புறமா யார் கண்லேயும் படாத மாதிரி, யார் கால்கள்லேயும் படாத மாதிரி, முக்கியமாக யாரோட கண்ணுக்கும் இது தெரியவே கூடாது. நீங்கள் வைக்கிறது, அதாவது வெளியிலேருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அதை வந்து அவங்க பார்த்துட்டு இது என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குற மாதிரியான இடத்துல இதை நீங்கள் வைக்கக்கூடாது. கேட்காம ஏதாவது ஒரு இடம் மறைவாக இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல இதை நீங்கள் வச்சிடுங்க. நிறையா பேர் வந்து கல்லுப்பு வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறதுக்காக வைக்கிறது தானே, இதை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த பரிகாரம் அதை அவங்க பார்க்கக்கூடாது. அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து பார்க்காத இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அந்த கல்லுப்பு எடுத்துகிட்டு வந்து. அந்த வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த கல்லுப்பையும் சரி இந்த கிராம்பையும் சரி நீங்கள் மாற்ற தான் செய்யணும். மாதத்தில் 2 தடவை. 1ஆம் தேதி வைக்கிறீங்கன்னா 15ஆம் தேதி மறுபடியும் மாற்றுங்க. இல்லை நடுவில் நீங்கள் இடைப்பட்ட நாளில் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் குறிப்பிட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த அமாவாசைக்கு இல்லை நீங்கள் வந்து இப்போ கணக்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு அமாவாசைக்கு வைக்கிறீங்க, நல்ல நாள் அதுமா தொடங்குறீங்க, அமாவாசைக்கு நான் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அன்றைக்கி வைங்க. அமாவாசைக்கு நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா அடுத்து பௌர்ணமி வரும்போது அதை வந்து மாற்றி மறுபடியும் நீங்கள் வச்சிடணும். ஸோ இந்த உப்பை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் படாத இடமா பார்த்து தண்ணியில் கரைச்சிடுங்க. யார் கால்கள்லையோ இல்லை குப்பையில் தூக்கி போடுறதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வேணாம். செடியிலலாம் போட வேணாம். ஏன்னா அது நம்ம வீட்டில் இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் அப்சர்வ் பண்ணியிருக்கு. அதை கொண்டு போய் செடியில் போட்டிங்க அப்படின்னா இருக்க மொத்த நெகட்டிவ் எனர்ஜியும் அதில் போயிடும். ஸோ அதனால் அது வந்து பாதிக்கப்படும். அதனால் நீங்கள் உப்பை வந்து என்ன பண்ணலான்னா, ஏதாவது கடலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே கரைச்சிடுங்க. இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஆறு மாதிரி ஓடுது அப்படின்னா அதில் கொட்டிடுங்க. அது வந்து தண்ணியில் கலக்கும் போது கலந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் அதிலோட போயிடும் தண்ணியில் போகிறதோட. அந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலும் உங்கள் பக்கத்தில் இல்லை அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஷிங்க் இருந்தது அப்படின்னா, இல்லை டாய்லெட்டில் போட்டுட்டு ஃப்ளஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் கழுவி காய வச்சு மறுபடியும் அதே மாதிரி உப்பு போட்டு நான் சொன்ன மாதிரி கிராம்பை வச்சு அதே மாதிரி பண்ணி மறுபடியும் வச்சிடுங்க. இதை தொடர்ந்து ஒரு 5 மாதத்துக்கு பண்ணிட்டே வாங்க. என்னடா 5 மாதம் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நீங்கள் மாதத்தில் ஒரு 2 தடவை தான் மாற்ற போகிறீங்க. அது 5 மாதம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் வீட்லேயும் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவுமே இல்லாமல் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிட்டே இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்மக்கிட்ட இருக்கும்போது தான் நம்மக்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எதுவுமே நம்மக்கிட்ட சேராது. அதனால தான் நெகட்டிவ் எனர்ஜிஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம பெரியவங்க சொன்ன முறை தான். எப்போயுமே குழந்தைங்கள் கடிப்பட்டாலோ டக்குன்னு எடுத்து ஒரு கல்லுப்பு தான் சுற்றி போடுவாங்க. கண்ணு பட்டிருந்தாலும் கல்லுப்பை தான் எடுத்து சுற்றி போடுவாங்க. ஸோ அதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல தன்மை இருக்குது. அதனால் எப்போயுமே நம்ம வீட்டில் ஒரு உப்பு வைக்கிறது அப்படின்றது ரொம்ப மிக சிறப்பான ஒன்று தான். ஸோ அதனால தான் நீங்கள் ரெகுலராகவே இதை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் இல்லாமல் போகிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு தான். அதனால தான் நான் இதை ரெகுலராக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக டிஸ்ட்ரிக்டாக மட்டும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்லுப்பு மட்டும் ஒரு பவுலில் கொட்டி 4 கார்னரில் கூட வைக்கலாம். இல்லைனா வீட்டில் வந்து வாசலில் அது மாதிரி எங்கன்னா வைக்கலாம், சாமி ரூமில் வைக்கலாம், நீங்கள் குளிக்கிற பாத்ரூமில் வைக்கலாம். நீங்கள் வந்து தினமுமே வந்து கல்லுப்பு வந்து ஒரு பக்கெட்டில் நீங்கள் வந்து போட்டு தண்ணியில் போட்டு அதை குளிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் உடம்புல இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆகும். அதே மாதிரி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸுமே வந்து நீங்கள் வீட்டில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே காணாமல் போகும். அது கல்லுப்புக்கு வந்து அவ்வளோ தன்மை இருக்குது. அதை நம்ம மாற்றாமல் வச்சோம் அப்படின்னா இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் அது எவ்வளோ தான் தாங்கும், ஒரு அளவுக்கு தான் அதுவுமே தாங்கும். ஸோ அதனால தான் அதை வந்து நான் மாற்ற சொல்கிறேன். இந்த நான் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அதை மாற்றி தான் ஆகணும். நீங்கள் மாற்றி ஒரு 5 மாதம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நம்பி உங்களோட பிஸ்னஸ் செய்கிற இடத்துலையுமே இதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்லா வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். நிறைய ப்ராஃபிட் வரும். நிறைய கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது மூலயமா நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. எந்த ஒரு கடனுமே இல்லாமல் உங்களோட லைஃப்பை நீங்கள் ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும். ஸோ நிறைய கடன் இருக்குது, எனக்கு தலைக்கு மேலே கடன் இருக்குது, இதை நான் எப்படி அடைக்க போகிறேன்னே தெரியல, நான் 10 லட்சம் கடன் வச்சுருக்கேன், நான் 1 கோடி கடன் வச்சுருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கவங்க இதை ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான், இதை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப 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 நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். எதுவுமே பண்ணாமல் நமக்கு வந்து கடன் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்காது. ஸோ நம்மளோட வேலையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இது எந்த நாளில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லுப்பு வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப சிறப்பான ஒன்று. அதனால் மகாலட்சுமிக்கு சிறப்பான நாளுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான். அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்ல நேரமாக பார்த்து இதை செய்யுங்க. ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயம், அதாவது இந்த கடன் அடைக்கிறதுன்றது நமக்கு ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ஒரு நல்ல நேரமாக பார்த்து, கேலண்டரில் நல்ல நேரம் போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி நல்ல நேரத்தை பார்த்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயமாகவே நடக்கும். குளிகையிலலாம் நீங்கள் இந்த விஷயத்த செய்ய வேணாம். அதை நம்ம அப்புறம் திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கடனை திரும்ப திரும்ப அடைச்சிக்கிட்டே இருக்கணுன்றது வேணாம். நம்ம கடனே இதுக்கப்புறம் வாங்கவே வேணாம். அதனால் நல்ல நேரம்னு போட்டிருக்கோம்ல, அந்த நல்ல நேரத்தை பார்த்து இதை நீங்கள் செய்யுங்க. வெள்ளிக்கிழமைகளில் செய்யுங்க. நீங்கள் இந்த உப்பு வைக்கிறது அமாவாசை பௌர்ணமியில் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் பரவாயில்ல, அன்னைக்கு வச்சிங்கனாலுமே ரொம்ப சிறப்பு தான். அமாவாசை அன்னைக்கு நம்ம எது செஞ்சாலுமே நமக்கு நல்லது தான். ஸோ அந்த மாதிரி நாட்களில் கூட நீங்கள் பார்த்து செய்யுங்க. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கடன் உடனடியாக காணாமல் போகும். அதே மாதிரி பண வரவும் அதிகரிக்கும். இது நான் சொன்ன மெத்தட் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மெத்தடை நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன், நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.